अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरे नमः, श्रीहरे नमः, श्रीहरे नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। अतुलितबलधामं स्वर्णशैलाभदेहं दनुजवनकृशानं ज्ञानिनाम् अग्रगण्यं सकलगुणनिधानं वानराणाम् अधीशं रघुपतिप्रियभक्तं वातजातं नमामि गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। जय हनुमान ज्ञान गुण सागर, जय कपीश तिहु लोक उजागर। रामदूत अतुलित बलधाम, अंजनी पुत्र पवन सुत नाम। महावीर विक्रम बजरंगी, कुमति निवार सुमति के संगी। कंचन वरण विराज सुवेश, कानन कुंडल कुंचित केश। हाथ वज्र ध्वजा विराजे, कांधे मूंज जनेऊ साजे। शंकर सुवन केसरी नंदन, तेज प्रताप महाजगवंदन। विद्यावान गुणी अति चातुर, राम काज करिवे को आतुर। प्रभु चरित्र सुनिवे को रसिया, राम लखन सीता मन बसिया। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय, बोलो हनुमान की जय। बोलो हनुमान की जय, बोलो हनुमान की। वीर शूर आंजनेय स्वामिनः ஜெய். ஸ்ரீபதியான பகவானுடைய கிருப்பையில் இன்னொரு மார்கழி அனுபவிக்கிறதுக்கு அனுகிரகம் கிடச்சிருக்கு. மார்கழி மாதம் பகவானே சொல்லியிருக்கார், மாதங்கள்லாம் மார்கசீர்ஷமாக இருக்கேன் அப்படின்னு. மார்கழி மாதம் எப்போதுமே உயர்ந்ததாக நிற்கிறது மாதங்களில். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, என்ன பண்ணினாலும் அதனுடைய இரட்டி குணம் கிடைக்கும். நல்லது பண்ணினா நல்லது ஷுவராக நம்மளுக்கு வந்து சேரும். மார்கழி மாதத்தில் எப்போவுமே ஆரோக்கியமாக பண்ணினா மனதுக்கும் சரீரத்துக்கும் சக்தி கிடைக்கும். அது மார்கழி மாதம்னு இல்லை, எப்பவும் அப்படிதான். மார்கழி மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஆரோக்கியமான விஷயங்களாக அமைச்சு வச்சிருக்கா பெரியோர்கள். சனாதன தர்மம் அப்படிதான் இருக்கு. கார்த்தால எழுந்து கோலம் போட்டு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி நிவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கிண்டு கோவிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமாக பஜனை எல்லாம் பண்ணிட்டு வீதி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அது ஒரு மனதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த செயல்களும் பார்த்தேன்னா சரீரத்துக்கும் ஆரோக்கியம் கொடுக்குற மாதிரி தான் வகுத்து வச்சிருக்கா. அதனால எழுந்துருங்கோ, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த நன்னாளில் மார்கழி திங்கள் வந்தாச்சு. இன்னையிலேருந்து 30 நாளைக்கு அற்புதமான ஸ்ரீராமதூத வைபவத்தை, சுந்தரகாண்டத்தை அனுபவிக்கலாம். அதுக்கு பகவான் அருள் பண்ணட்டும், ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு அத்தனை பக்தாளுக்கும் அருள் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீராமதூதருடைய வைபவத்தை இன்னைக்கு பார்க்கலாம்.
யார் ராமதூதர், ஏன் ராமதூதர் அப்படிங்கிற தலைப்பு அப்படின்னா, ஹனுமாருக்கு எப்பவும் ராம 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 ராமான்னு சதா பஜனை பண்றவா பக்கத்துல ஹனுமார் உட்காந்துட்டு இருப்பார். அவளுடைய ஹிருதயத்தில் உட்காந்துட்டு இருப்பார் ஹனுமார். ஏன்னா ராம பிரியன் அவர், ராம பக்தன் அவர், ராமதூதர் அவர். எல்லாமே ராமதாசர் அப்படின்னு கூப்பிட்டா ஹனுமாருக்கு ரொம்ப பிரியம். ஹனுமான் அப்படின்னு கூப்பிடுறத விட ராமபக்தா அப்படின்னு கூப்பிட்டா ஹனுமாருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதே மாதிரி ஹனுமார் ஸ்ரீ ஆஞ்சநேயா அப்படின்னு ஹனுமார் பேர் கூப்பிட்டா ராமச்சந்திர பிரபுவுக்கு பிடிக்குமா, ராமருக்கு பிடிக்கும். ராமருக்கு ராமான்னு கூப்பிடுறத விட ஹனுமார் பக்தனா இருக்காரே உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஹனுமாரை சொல்லிட்டாரே இந்த பக்தன் நிச்சயமா ஹனுமத் மூலமா வந்திருக்கு, அதனால இந்த குழந்தைய நம்மளுடைய இடத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் வருமா ராமருக்கு. அதனால தானே விபீஷணனை எடுத்துட்டார் ஹனுமாரோடைய வார்த்தைக்கு தானே. இப்போ ஹனுமாரோடைய வார்த்தைக்கு, ஹனுமாரோடைய தாசர்களுக்கு, ஹனுமாரோடைய பக்தர்களுக்கு நிச்சயமா ராமருடைய சன்னதியில இடம் உண்டு அப்படிங்கிறது ராமாயணமே காட்டித்தருது. இதுக்கு மேல ஒரு பிரமாணம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. அதனால அப்பேற்பட்ட ஹனுமார், அந்த ஹனுமான் அப்படிங்கிற வார்த்தையுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஹனுமார் முன்னாடி அடங்காத மனசாக இருந்தார். அடங்காத மனசு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிண்டே இருக்கும். எப்படி குரங்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிண்டே இருக்குமோ, சதா மோகாடவ்யாம் சரதி யுவதீனாம் குச்சகிரௌ நடத்யாஷா சாகாஸ்வடதி ஜடிதி ஸ்வைரம் அபிதஹ கபாலின் பிக்ஷோ மே ஹிருதய கபிமத்யந்த சபலம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவதீனம் குரு விபோ. என்னுடைய ஹிருதயம் அந்த பக்கம் இந்த பக்கம் மோகம் அடைஞ்சு சபலமாயிண்டே இருக்கு. ஒரு குரங்கு போல எனக்கு திருடமான பக்தி தந்து அருள் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி நம்மளுடைய ஹிருதயம், நம்மளுடைய மனசு சஞ்சலமாயிண்டே இருக்கு. அர்ஜுனனும் பகவான்கிட்ட அதுதானே சொல்றார், என்னுடைய மனசு ரொம்ப சஞ்சலமாயிண்டே இருக்கு, அதை எப்படி அடக்கிறதுன்னு தெரியவில்லை. இந்த உலகத்துல அத்தனை பேருடைய ஒரே கவலை இது மட்டும்தான், மனசை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. இதுதான் பெரும் துக்கமா இருக்கு. அந்த மனசை நம்மளுடைய வசத்துக்கு ஆக்கிண்டோம்னா, இந்த மாயா உலகத்துல நம்ம வாழக்கூடிய இந்த சூழல்ல மனிதர்கள்ட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். எப்போ மனசை வசப்படுத்தினா. நாராயணியத்துல கஷ்சித் क्लेशार्जितार्थ क्षय विमलमतिर्नुद्यमानो जनौघैः रागेवं प्राह विप्रो न खलु मम जनः कालकर्मग्रहावा. முன்னாடி ஒரு கதை சொல்றார் நாராயணியத்தில். முன்னாடி ஒரு பிராமணர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை சம்பாதனம் பண்ணான், தனத்தை சம்பாதிச்சார். ஆனால் அந்த பணம் எல்லாம் பல வழியில் அழிஞ்சு போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அதெல்லாம் அழிஞ்சு கொடுத்து ஒரு சுப்பிரபாதத்தில் அப்படின்னதும் அவருக்கு ரொம்ப விரக்தி வந்து கொடுத்து, என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஒரு நொடியில் எல்லாம் போயிடுத்தே அப்படின்னு விரக்தி வந்து கொடுத்து அவர் சர்வசங்க பிரத்தியாகியாக பரிசுத்தமான ஹிருதயம் அடைஞ்சுட்டார். அவர் அவதூதனா எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுது. அப்படியே அவதூதனாக அவர் அப்படி நடந்துட்டு இருந்தார். ஆனால் அவதூதனாக நடக்கிறது இது யார் பேர் ஊர் யாருமே தெரியாதே, அவளுடைய கோலமும் அப்படிதான் இருக்கும். அதனால ஜனங்களெல்லாம் உபதிரவிப்பா அவர். அப்படி உபதிரவிக்கிறத அவர் சொன்னாராம். என்ன சொன்னார், என்னுடைய துக்கத்துக்கு காரணம் இந்த ஜனங்களோ ந கலு மம ஜனஹா கால கர்ம கிரகாவா. இந்த ஜனங்கள் கிடையாது, எந்த காலமும் கிடையாது, எந்த கர்மமும் கிடையாது, எந்த கிரக நிலைகளோ எதுவுமே எனக்கு துக்க காரணம் கிடையாது. அப்புறம் என்னது துக்கம், சேதோ மே துக்க ஹேது, என்னுடைய மனசுதான் எனக்கு துக்க காரணம் என்று சொல்றார். அதாவது
கொஞ்சம் கூட பார்த்தோம்னா இந்த ஜனங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் ஒன்று தானே, அதனால ஜனங்கள் நம்மளுக்கு துக்க ஹேதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி பகவான் தான் காலம் அப்படிங்கிறது, பகவானுடைய அம்சம் தானே காலம். அதனால காலம் என்ன கஷ்டப்படுத்தாது. பகவான் கஷ்டப்படுத்துவாரா? மாட்டார். அதனால ஈஸ்வர அம்சமாக இருக்கக்கூடிய காலமும் என்ன கஷ்டப்படுத்தாது. அப்புறம் இந்த தேகத்துல ஈஸ்வர ரூபியா பகவான் அந்தர்யாமியா இருக்காரே, அந்த ஆத்மாவுக்கு, அந்த பகவானுக்கு ஆத்மாவுக்கு கர்மபந்தம் இல்லாததுனால கர்மாவாலேயும் எனக்கு துக்கம் இல்லை. ஆத்மாவுக்கு கர்மபந்தம் உண்டோ? இல்லையே, இந்த சரீரத்துக்கு தானே இந்த கர்மம் எல்லாமே. அதனால நான் ஆறு? ஆத்மா, பகவான், சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்துக்கு கர்மபந்தம் இல்லாததுனால கர்மம் எனக்கு துக்க ஹேத்து கிடையாது. அப்புறமோ கிரகங்கள், கிரகங்கள் இன்னொரு பிரத்யேக ஸ்திதியில் ஒரு கட்டத்தில் நம்ம பிறந்திருப்போம். அதை வச்சுட்டு தானே இந்த கிரகத்தில் கஷ்டமாக்கும் அதாக்கும்னு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு தானே கிரகம் எல்லாமே பார்க்குறா, ஜோதிஷம் எல்லாமே. அப்படிங்கிறத அந்த சம்டைம்ஸ் ஒரு அந்த செகண்டோ இந்த செகண்டோ மாற்றி பிறந்திருந்தா அது மாறும். அதனால் இந்த பிரகிருதி ஒரு மாதிரி பிரகிருதியோடைய சேர்ந்த பிரத்யேகமான ஸ்திதியில் நடக்கக்கூடியது இந்த கிரகங்கள். அதனால் அந்த அந்த கிரகங்களெல்லாம் ஆத்மாவை துக்கப்படுத்தாது நிச்சயமாக. அதே மாதிரி இப்படியெல்லாம் இருந்தும் ஆனால் நம்மளுடைய கஷ்டம் வர்றது, நம்மளுக்கு துக்கம் ஏற்படுறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய மனசு தான் அப்படின்னு அந்த பிராமணர் சொல்லி பரமசாந்தனாக முக்தனாக பவித்தார் அப்படின்னு ஒரு கதை நாராயணத்தில் சொல்லுவாள். அப்போது இதுக்கு இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா மனசை பற்றி சொல்கிறதுக்கு வேண்டி, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மனசை அடக்கிட்டோம்னாயில் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஜெயித்து விடலாம். அதை அடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். த அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா மனசை அடக்கி பகவான்கிட்ட மனசை ஒரு புஷ்பமாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அந்த புஷ்பம் என்ன புஷ்பமாக இருக்கணும்? மனசு அப்படிங்கிற புஷ்பமாக இருக்கணும். அந்த திருவடியில் அர்ப்பணம் பண்ணுறது அதுதான் நித்தியமான முக்தி, மோக்ஷம் அப்படிங்கிறது அதுதான். அந்த பகவான்கிட்ட போய் சேர்றது தானே நம்மளுடைய பரமலட்சியம், வாழ்க்கையின் பயன் அதுதானே. அதற்கு நம்மளுடைய மனசை அடக்கி நம்ம கைக்குள்ள ஒரு நெல்லிக்காய் போல ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி சுலபதையா ஹஸ்தலப்தேயதன்யது. துர்லபியமான வஸ்து யாரு? குருவாயிருப்பன். அந்த குருவாயிருப்பன் ரொம்ப சுலபமாக கையில் நெல்லிக்காய் போல கிடச்சிருக்கே அப்படின்னு நாராயண பட்டதிரி எடுக்கிறாரே, அது மாதிரி ஹஸ்தலப்தே தன்யத்து, கைக்குள்ள நெல்லிக்காய் போல நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். அப்பொழுது நம்ம எல்லாமே சாந்தி அடையலாம், பரம சாந்தி அடைய முடியும். சாந்தி அடைஞ்சுடுத்தோன்னா சுகம் இல்லை, துக்கம் இல்லை. அந்த ஒரு நிலையில் நம்ம சமாதி நிலை, அந்த பகவானை அடையிற நிலையில் நம்ம நிற்போம். அப்போ அந்த மனசை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? எதுவுமே இல்லை. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட, வா அபியாசேனத்து கௌந்தேய, அபியாசம் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. ப்ராக்டிஸ் பண்ணினா நிச்சயமாக கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அடைஞ்சு விடலாம் பகவானோட கிருப்பையில். அதனால் அபியாசம் பண்ணு, வைராக்கியத்தையும் வச்சுக்கோ. அதை அடையணும் அப்படிங்கிற வைராக்கியம். இல்லைன்னா கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு லாகவம் வந்துடும். வைராக்கியமும் வேணும், அது அபியாசமும் வேணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இங்கே ஹனுமார் எப்படி அதை சாதிச்சு காட்டுறார். ஹனுமார் என்னது, எப்படி அந்த மனசை அடக்கினார் அப்படின்னா, ராம 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 ராமநாமத்தை சதா சமயம் ஜபம் பண்ணிண்டு, ராமருடைய உருவத்தை சதா சமயம் தர்சனம் பண்ணிண்டு, ராம கைங்கரியத்திலேயே மனசை செலுத்திண்டு, ராம சிந்தனையில் முழுகிண்டு, எல்லாம் ராமமயமாக இருக்கும். ஆஞ்சநேயரை பார்த்தா ஒருவேளை ராமரே அங்கே உட்காந்துட்டுருக்காரோ அப்படின்னு தோணும். ராமரா ஆஞ்சநேயரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி ராமர்லேயே முழுகி இருக்கார் ஹனுமார். அப்படி ராமரை கட்டியாக பிடிச்சுண்டு அந்த ஹனுமார் மனசை அடக்கினார். அடங்கின மனசு எப்பேற்பட்ட சக்தியாக இருக்கும்.
मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. அந்த மனசு போகிற வேகத்தில் அவர் சலனம் பண்ணுவாராம். புத்தி எல்லா வித ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருந்தார் ஹனுமார். ஏன் அப்படின்னா மனசு அடக்கினதுனால. ஹனுமார் என்ன காட்டுறது அப்படின்னா அடங்கின மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ மனசு அடக்கணும்னு சொன்னேன். அடங்கி என்ன பிரயோஜனம்னா ஹனுமாரை பார்த்தா போதும், அதுதான் பிரயோஜனமே நம்மளுக்கு. அப்படி அடங்கிற மனசு எப்படி சக்தி வீரனா தீரனா சூரனாக அவர் செயல்பட்டார், ராமதாசனாக மாறினார். அதுக்கு மனசு அடங்கணும். அதுக்கு ஹனுமாரை பார்த்து படிச்சுட்டா போதும், தானா மனசு அடங்கிக்கும். ராமச்சந்திரனை நம்ம கையில் கொண்டு சகாவா சேர்த்து வச்சு சக்கியம் பண்ணி வச்சுடுவார் ஹனுமார். ஏன்னா ராமதூதர் ஹனுமார் தேடிகிட்டே இருக்காளாம். யாராவது ராமநாமம் சொல்ல மாட்டாளா, அந்த ஜீவனை கரையேற்றிட முடியாதா அப்படின்னு ராமர் சதா சமயம் தியானத்தில் இருந்து தேடின்னு இருக்காராம். அதனால நம்ம ஹனுமாரை வழிபட்டு ஹனுமத் சரித்திரத்தை கேட்டு அவருடைய அந்த பொருளை புரிஞ்சுண்டு ராமச்சந்திர சுவாமியை தியானம் பண்ணலாம், பஜனை பண்ணலாம், ஹனுமாரை பஜனை பண்ணலாம், நித்தியமான சாந்தி அடையலாம்னு சொல்லிண்டு மேலும் ஹனுமார் எப்படி பக்தி பண்ணுறார் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரவணம் பண்ணலாம். राम रसायन तुमरे पासा सदा रहो रघुपति के दासा. ரகுபதியோடைய தாசர் நான். யாரு? ராமதாசர். ஹனுமார்னு சொல்லிக்க மாட்டார், ராமதாசர் தான் நான் அப்படின்னு எப்பவுமே. பக்தானாம் அக்ரகண்யன், பக்தர்கள்லேயே அக்ரகண்யனா இருக்கிறவராம் ஹனுமார். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாரும். அதே மாதிரி ராமர் எப்படி இருப்பாராம், ரொம்ப ரூபலாவண்யமாக இருப்பார். அந்த ராமரை பஜனை பண்ணுற ஹனுமார் எப்படின்னா சத்தியமாக இருப்பார். சத்தியத்தினுடைய பொருள் ஹனுமார். அழகாக இருப்பார், சுந்தரமாக இருப்பார். அதனால தானே சுந்தரன்னு பேரே. எப்படி ஒரு மொட்டு தாமரையாக மலருமோ அது மாதிரி மனசாக கூடின அந்த ஹனுமார் அழகா விடந்து அந்த தாமரை மேல ஹனுமாரை நிறுத்தினாராம். எப்பவுமே ராமர் சொல்லுவா, ரோமமே ராமநாமுகே அப்படின்னு பக்தி பண்ணுவாராம். ஓரோ ரோமத்திலையும் ராமநாமம் இருக்குமாம் ஹனுமாருடைய ரோமத்துல. எவ்வளோ காலம் அப்படின்னா ராமகதா இருக்கிற பர்யந்தம் யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதாஷ்டமஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் ராமாயண கதா பிரச்சாரம் பண்ணுமோ, சரிதாஷ்டமஹீதலே இந்த மலைகள் மரங்கள்லாம் எப்பெல்லாம் எத்தனை நாள் இருக்குமோ அது வரைக்கும் ராமாயண கதை இருக்கும். ராமாயண கதா இருக்கிற வரைக்கும் அப்படி பக்தி பண்ணுவாராம் ஹனுமார் ராமர் மேலன்னு சொல்கிறார். பக்தி ரசத்தே கொண்டு நிறுத்துறார் ஹனுமார் நம்ம கண் முன்னாடி. பட்டந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாக த்வயி கலு ரமந்தே பரமமும் அஹம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். இதுதானே பக்த லட்சணம். பட்டந்தோ நாமானி படிக்கிறதுனா பகவான் நாமாவை தான் படிக்கிறது. ஸ்மரந்தோ ரூபம் தே ஸ்மரணை பண்ணுறதுனா பகவானுடைய ரூபந்தான் ஸ்மரணை. ஏதாவது பேசுறதுனா பகவானுடைய கதைகள் தான் பேசணும். பார்க்கறதுனா பகவானுடைய ரூபத்தை தான் பார்க்கணும். கைங்கரியம் பண்ணுறதுனா பகவானுடைய தாசர்களுக்கு பகவானுடைய ஆலயங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, சஜ்ஜனங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, அதுலேயே ஈடுபாடாக இருக்கணும். ரமந்தே பரமமும் அந்த பக்தியில் ரமிக்கிறது, மனசை சந்தோஷப்படுத்திக்கிறது. எதில்? பகவானுடைய சிந்தனையிலேயே சந்தோஷப்படுத்திக்கிறது. இப்படி தான், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு. இதுதான் பக்த லட்சணம். அந்த பக்த லட்சணத்துக்கு பரிபூர்ணமாக யார் பொருந்தும் அப்படின்னா ஹனுமார் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்பில்லாத ஒரு பக்தி. ந குர்மி சதிருஷம் பிரியம் அசகஹி ஸ்ரீபதி கண்டல காவே. ராமநாம ரூபமாம் ஹனுமார். ராமநாமம்னு எழுதினா ஹனுமாருடைய ரூபம் வரும். அது ராமபக்தியும் ஹனுமத் பக்தியும் சேர்ந்து இருக்கிறவாளுக்கு தான் அது தெரியும். ராமர் தான் அவருக்கு எல்லாமே. ராமநாமம் முன்னாடியே உண்டு. ராமருடைய அவதாரத்துக்கு முன்னாடியே ராமநாமம் உண்டு.
சிவபெருமான் கூட பார்வதிக்கு உபதேசம் பண்றது ராமநாமம் தானே பண்ணார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம துல்லியம் ராமநாம வரானனே அப்படின்னு. காஷியில கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சமயம் கங்கால போகிறத அங்கே காஷியில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். அதில் காஷ்யாம் து மரணான் முக்திஹி அப்படின்னு சொல்லுவோமே, காஷியில் மரணம் அடைஞ்சா முக்தி அப்படின்னு. அந்த காஷியில் சிவபெருமான் ஓரோரோ சவத்தில் உயிர் போன அந்த சரீரத்தோடைய காதில் ராம ராம ராமன்னு ராமநாமம் சொல்கிறாராம். அப்படிதான் முக்தி பண்ணுறாராம் எல்லாருக்கும். அப்படி வைபவமான நாமம் ராமநாமம். ராமா ரெண்டே 2 அக்ஷரம்தான் ராமநாமம். ரொம்ப சுலபம். சுலப ராமா துர்லப ராமா. பக்தியோட ஆசையோட ராமரை பக்தி பண்ணினோம்னா சுலபம் அப்படின்னு ஹனுமார் காட்டி தந்துட்டார். நம்ம மனசில் கல்மஷத்தை வச்சுட்டு ராமராமான்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா அது துர்லபமாக மாறலாம். ஆனால் ராமர் சொல்கிறார், தப்பித்தவரே ராமா சொன்னால் கூட நான் எழுத்துப்பேன்னு சொல்கிறார். அதனால அந்த கவலையே வேண்டாம், துர்லபமாச்சே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். பக்தர்களுக்கு தாராளமாக ராமநாமான்னு காலம் தேசம் எதுவுமே பார்க்காம எப்போ வேணும்னாலும் ராமான்னு சொல்லலாம். அதுதான் ஹனுமார் காட்டுறார். என் சதா சமயம் ராமச்சிந்தனையில் தான் என் வேலை கைங்கரியங்கள்லாம் பண்ணுவார். அப்பொழுதும் ராம 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 ராமச்சிந்தனை மட்டும்தான். 5லே 1 பெற்றான். யாரு? 5ல் 1 பஞ்சபூத வடிவம் அப்படின்னு சொல்லுவார் ராமரை. பஞ்சபூதங்கள் எது? பிருத்திவி, அப், தேஜஸ், வாயு, ஆகாயம் அப்படின்னு 5. 5லே 1 பெற்றான். வாயு பெற்ற குழந்தைதான் ஹனுமார் என்று சொல்வார்கள். 5லே 1 தாவி. ஹனுமார் தானே அந்த சமுத்திரத்தை தாண்டார். சமுத்திரம் அப்படிங்கிறது ஜலமயமானது. அதனால 5லே 1 தாவி ஜலத்தை சமுத்திரத்தை தாண்டினார். 5லே 1 ஆரியர்க்காக ஏகி. ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம். அதாவது சமுத்திர லங்கனம் பண்ணுறத ஆகாயம் வழியாக தானே பறந்தார். அதனால ஆகாயம். 5லே 1 பெற்று அணங்கை கண்டு அயலாரூலோரில். அதாவது அங்கே 5லே 1 பெற்றுன்னா பூமி தானே சீதா பிராட்டிய பெற்றெடுத்தாவா. அந்த சீதாவை கண்டாரே, கண்டேன் சீதையை என்று சொல்லும் ராமருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரே. அதனால பூமி 5ல் 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். 5லே 1 வைத்தான், அதாவது தீய வைத்தான். லங்காவை தீய வச்சு புசுக்கி போட்டாரே ஹனுமார். அப்படி அந்த தீ அக்னி வந்துடுத்து. இப்படி பஞ்சபூதங்கள் நிறைஞ்சது ஹனுமார். அந்த லீலைகள் எல்லாம் பண்ணியிருக்கார் ஹனுமார். அப்படின்னா ஹனுமாருடைய வைபவம். அப்பேற்பட்ட அந்த ராமதூதருடைய வைபவத்தை அனுபவிக்கணும்னா எது உயர்ந்ததான கிரந்தம் அப்படின்னு பார்க்கறத சுந்தர காண்டம் தான். அதை தவிர்த்து எங்கே போனாலும் அவருடைய இப்படி ஒரு சின்ன சின்ன லீலைகள், கண் பார்த்தது என்ன, அவர் நினைக்கிறது என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணினார் அப்படின்னு அழகா வால்மீகி பகவான் எழுதியிருக்கார் ராமாயணத்தில். அதனால் சுந்தரகாண்டம் தான் யுக்தமாக இருக்கும் என்று அடியனுக்கு தோணித்து, அதனால் சுந்தரகாண்டம் மூலமாக ஹனுமத் பிரபாவத்தை நம்ம அனுபவிக்கலாம். சுந்தரகாண்டம் வரத்துக்கு முன்னாடி கிஷ்கிந்தா காண்டத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டோரி தெரியணுமே, சுந்தரகாண்டம் தெரியறதுக்கு முன்னாடி. அதனால் கிஷ்கிந்தா காண்டம் கொஞ்சம் பார்த்துட்டு சுந்தரகாண்டத்தில் துவங்கலாம். ராமர் லக்ஷ்மணர் சீதாவை தேடிண்டு ரிஷ்யமூக்க பர்வதத்துக்கு வர. சீதாவை ராவணன் தூக்கிண்டு போயிட்டார், யாருன்னு தெரியலை. ராமர் கவலையோடு இருக்கார், லக்ஷ்மணரும் கவலையோடு 2 பேருமா சேர்ந்து தேடிண்டு வரத்த ரிஷ்யமூக்க பர்வதத்தில் வந்துட்டான். இங்கே சுக்ரீவன் வாலியை பயந்து ஒளிந்து தங்கின்னு இருக்கார் அந்த ரிஷ்யமூக்க பர்வதத்தில். ஏன்னா ரிஷ்யமூக்க பர்வதத்தில் வாலிக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. அதனால் அதுதான் சேஃப்டி அப்படின்னு நினச்சிட்டு சுக்ரீவர் அந்த ஒரு பெரிய குகையில் தங்கின்னு இருக்கார். ஒரு ஆட்சி பண்ணிட்டு தனக்கு கீழே நிறைய வானரர்கள் எல்லாம் வச்சுண்டு, நிறைய கிங்கரர்கள் எல்லாம் கீழே தன்னுடைய மந்திரி அப்படின்னு ஒரு மந்திரி சபை அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு
ஜம்முன்னு இருந்துட்டு இருந்தார். ஆனாலும் ஒரு பயம், வாலி வருவரா, என்ன வதம் பண்ணிடுவரான்னு பயத்தோடையே இருக்கார். அவருடைய மந்திரி யாரு அப்படின்னா சுக்ரீவருடைய மந்திரி தான் ஹனுமார். இப்படின்னு அவர் சௌக்கியமா இருக்கிறது தான் இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் அந்த இடத்துக்கு வரா. அங்கே வந்து சுக்ரீவர் பார்த்துட்டார், ரொம்ப தூரக்க யாரோ 2 பேர் பெருசா திருடகாத்திரமா அஜானுபாகுவாக வந்திருக்கா 2 பேர். அதை பார்த்ததும் இது வாலியோடைய ஆள்கார் தானோ, என்னை வந்து வதம் பண்ணுறதுக்கு வேண்டி அனுப்பி விட்டுருக்காரோ வாலி அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போய் தன்னுடைய மந்திரியான ஹனுமாரை கூப்பிட்டு சொல்கிறா, நீ போய் உன்னுடைய வேஷத்தை மாற்றிண்டு அவள்கிட்ட போய் எதற்காக வந்திருக்கா, இது வாலியோட ஆள்காரோன்னு பயமாக இருக்கு எனக்கு, அதனால நீ போய் ஆராய்ஞ்சுண்டு வா. நான் வந்து என் பேரையே யூஸ் பண்ணாதே, சுக்ரீவன்னே யூஸ் பண்ணாதே, நீயா போய் கேட்குற மாதிரி போய் கேளு அப்படின்னு ஹனுமாரை சொல்லி அனுப்புகிறார். திருப்பி திருப்பி சொல்கிறார், என் பேரை யூஸ் பண்ணாதேடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போது ஹனுமார் வந்து நேராக போய் ஒரு பிக்ஷுவோடைய ரூபத்தை எடுத்துட்டாராம். அங்கே போய் நின்னார். ராமர் லக்ஷ்மணர் பார்த்ததும் ஹனுமார், ஆஹா என்ன ரூப லாவண்ய சௌந்தர்யம் அப்படின்னு அந்த ராம லக்ஷ்மணரை ரொம்ப புகழ்த்துறார், அழகான ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஹனுமார். அவரால் ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியலை. சுக்ரீவர் எதுக்கு அனுப்பி வச்சார், என்னது யார் வந்திருக்கேள் அப்படின்னு கேட்கறதுக்காக. ஆனால் இவருக்கு எவ்வளோ அழகான தாமரை கண்ணாக இருக்கேள், எவ்வளோ அழகான முகம், பிரசன்னமான முகம் அப்படின்னு தன்னுடைய வாக்சாதுரியம் பூரா காட்டுறாருங்க ஸ்துதியில். அதை கேட்டுட்டு சொக்கி போயிட்டாராம் ராமர். ஏன்னா ராமரை நம்ம சொல்லுவோம் பூர்வ பாஷி மிருது பாஷி அப்படின்னு. ஆனால் இது ஹனுமார் வந்து ராமரையே சொக்க வைக்கிற மாதிரி பேசியிருக்காராம். എന്നിട്ട് ராமர் லக்ஷ்மணரை பார்த்து ஹனுமார் கேட்குறா ராமர்கிட்ட, என்னென்ன நீங்கள் யார் அப்படின்னு, எப்பேர் இப்படி அழகாக இருக்கேளே, இந்த காட்டில் நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கேள் அப்படிங்கிற மாதிரி அழகாக கேட்டுவிட்டார். இதை கேட்டு பதில் சொல்லண்டாமோ ராமர். பதில் சொல்லாமல் லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிறார், பாத்தியா எப்படி பேசுகிறாருன்னு, இவர் நிச்சயமாக நவவியாகரண பண்டிதனாக தான் இருக்கணும், மட்டுமல்ல 4 வேதங்களும் தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு. ஏன்னா பொதுவாக ரிக்வேதம் அப்படின்னா நிறைய வார்த்தைகள் வரும், ஒரு வார்த்தைக்கே நிறைய வார்த்தைகள். இப்போது எக்ஸாம்பிளுக்கு கிருப்பா அப்படின்னு சொன்னால் கம்பேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், கிருப்பைக்கு கருணை, அனுகம்பா, இப்படி நிறைய உண்டு. அப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சு ரிக்வேதத்தில் சொல்லணும். அதே மாதிரி யஜுர்வேதத்தில் தாரணா சக்தி வேணும். தாரணா சக்தினா ஒரே வார்த்தை ஒரே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஞாபகத்தோட தப்பாமல் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் சொல்லணும் யஜுர்வேதத்தினுடைய அதுதான் யஜுர்வேதத்தினுடைய சக்தி. அதே மாதிரி சாமவேதத்தில் அப்படின்னா அது கானம் இல்லவா, சாமவேதம்னாலே கானம், பாட்டு ரூபமாக இருக்கும். அதில் எல்லாம் ஏற்றம் இறக்கம் எல்லாம் பார்த்து தப்பாமல் சொல்லணும், அதுக்கு தகுந்தாற் போல சொல்லணும். அதே மாதிரி ஹனுமார் இங்கே பேசினாராம். சிலவா தான் கடகடகடான ஃபாஸ்ட்டாக பேசிடுவா, எதுவுமே புரியாது. சிலவா நிதானமாக ஒரு வார்த்தை கழிஞ்சு 2 செகண்ட் முடிஞ்சுட்டு அப்புறமா பேசுவா. இப்படி ஸ்லோவாக சொன்னாலும் போர் அடிச்சு போயிடும். அப்போது அதுக்கு நடுவில் வேண்ட பொழுது வேகத்தை கூட்டி, வேண்டாத பொழுது வேகத்தை கம்மி பண்ணி ஒரு மிடில் அழகாக கேட்குறவாளுக்கு இன்பமாக எந்த கலைப்பும் தோணாத போல பேசுறது அப்படிங்கிறது ஒரு டேலண்ட். அந்த டேலண்ட் ஹனுமார்கிட்ட இருக்கான். ஏன்னா இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே பூரித்து போய் தானே ராமரும் லக்ஷ்மணனும் கேட்டிருக்கார். அதனால் சொல்கிறார் சாமவேதம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஒரு அபசப்தம் கூட வரலை, எல்லா வியாக்கரணங்களும் படிச்சிருக்கார் இவர் நிச்சயமாக, எந்த கிராமர் தப்போ எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, இப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறத திருப்பி ஹனுமார் கேட்குறாரு என்ன அப்படின்னது. லக்ஷ்மணர் பதில் சொல்கிறார். ஏன்னா ராமர் வாயடைச்சு போயிட்டார், லக்ஷ்மணர் தான் பதில் சொல்கிறார். 1000 படைத்தவர்னா லக்ஷ்மணர். அதனால் லக்ஷ்மணர் நீ பேசு அப்படின்னு ராமர் சொல்கிறத சொல்கிறார். உங்களுடைய பேச்சு வந்து ஹிருதய ஹர்ஷினி, ஹிருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறார். வந்த கதைகளெல்லாம் லக்ஷ்மணர் வந்து சொல்கிறார். நாங்கள் 2 பேரும் தசரதருடைய புத்திரர்களாகவும் நாங்கள் வனவாசத்துக்கு வேண்டி வந்திருக்கோம். அந்த சமயம் சீதாதேவியை ஏதோ ராட்சஸ் திருடிண்டு போயிட்டார், அதனால் தூக்கிண்டு போயிட்டார்.
அந்த சீதா பிராட்டியை மீண்டு ராமர் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இதற்கு சுக்ரீவர்கிட்ட பார்த்து ஒரு உபாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம் என்று எல்லா கதையும் லக்ஷ்மணர் தெரிவிக்க ஹனுமார் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணி சுக்ரீவம் நாதம் இச்சதி அப்படின்னு சொல்கிறார். இன்னுட்டு தன்னுடைய இதுவும் சொல்லிக்கிறார், நான் ஹனுமார், நான் சுக்ரீவனுடைய மந்திரி தான் முன்னாடியே ஹனுமார் சொல்லிட்டார். சுக்ரீவர் சொல்லியிருக்கார் என் பேரை சொல்லாதேன்னு, ஆனால் அவர் சொல்லிட்டார். ஏன்னா ராமர் முன்னால் யாருக்காவது பொய் சொல்லிட முடியுமா? உண்மையை பேச முடியும். சத்தியமூர்த்தினா ராமர், சத்தியத்தையே விரதமாக வச்சுட்டு இருக்கிறவர்னா ராமர். அப்பேற்பட்ட சத்தியஸ்வரூபிட்டக்க அந்த ஹனுமாருக்கு எப்படி பொய் சொல்ல முடியும்? அவ்வளோ நாள் அந்த நாள் வரைக்கும் ஹனுமார் ராமரை பார்க்குற வரைக்கும் ஹனுமார் அப்படியே சுற்றி மனசெல்லாம் அப்படியே அலைபாஞ்சண்டே இருந்தது. ஹனுமாரை பார்த்ததும் அடங்கித்தான். அப்படி அந்த உண்மையை சொல்லி அந்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் நமஸ்காரம் பண்ணி, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு பறந்து அந்த சுக்ரீவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தாராம். அப்புறம் ராமலக்ஷ்மணரை பற்றி சுக்ரீவர்கிட்ட சொல்லி, சுக்ரீவரை பற்றி ராமலக்ஷ்மணர்கிட்ட சொல்லி அவள் 2 பேர்லையும் சக்கியம் பண்ணி வைக்கிறார் அக்னி சாட்சியாக. ஏன்னா ஹனுமார் அங்கே குருவாக இருக்கார் அல்லவா? ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு சுக்ரீவருக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தார் ஹனுமார் அல்லவா? ராமருக்கும் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சகாவா சுக்ரீவரை கொடுத்தார். இப்படி நடுவில் ஒரு குருவாக ஹனுமார் அங்கே அக்னி சாட்சியாக சக்கியம் பண்ணி வச்சார். அந்த சமயம் கண்ணு துடிச்சுதான், 3 பேருக்கு கண்ணு துடிச்சுது. இடது கண் யாருக்கெல்லாம்னா ராமருக்கு, வாலிக்கு, சீதாக்கு. ராமருக்கும் இல்லை, ராவணனுக்கும் வாலிக்கும் சீதாக்கும். ராவணன் வாலி அப்படிங்கிறது ஆண்களுடைய இடது கண்ணு துடித்தா கெட்டது, அவளுக்கு 2 பேருக்கும் கெட்டது நடக்க போறதுன்னு தீர்மானம் ஆயிடுத்து. சீதாக்கு இடது கண், பெண்ணுக்கு இடது கண் துடித்தா நல்லதான். சீதாக்கு அங்கே தெரிஞ்சு கொடுத்து நிச்சயமா ராமரை வந்துடுவார்னு ஒரு ஆஸ்வாசம், ஒரு நிம்மதி வந்துடுத்தான் சீதாக்கு. ஏன்னா இடது கண் துடித்தது. இப்படி சக்கியம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா எடுத்து நிச்சயமா ஹனுமார சுக்ரீவருக்கு கிடைச்சதே எப்பேற்பட்ட பாக்கியம். சத்சங்கம் கிடைச்சது, குருவை கிடைச்சது, ராமர் கூட சக்கியம் கிடைச்சது, பெரிய பாக்கியம் பண்ணினார் சுக்ரீவர். அதுக்கப்புறம் சுக்ரீவர் ஒரு விண்ணப்பிக்க, வாலி பயந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாலி வதத்தை பூர்த்தி பண்ணுறார். சுக்ரீவருக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஆனால் ராமருக்கு நகரத்துக்கு பிரவேசனம் இல்லை அல்லவா, நான் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஹனுமாரை கொண்டே பட்டாபிஷேகம் பண்ண வச்சார். அங்கதனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகமும் பண்ணினார். சுக்ரீவர் அதெல்லாம் முடிஞ்ச சந்தோஷமாயிடுத்தேன்னா வாலிகிட்டேருந்து இனி மரண பயம் இல்லை, உயிர் போகும் அப்படிங்கிற அந்த பயம் இல்லை. அதே மாதிரி பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, ரொம்ப சந்தோஷம். வாங்கோ சீதாவை தேட போகலாம் அப்படின்னு உற்சாகமாக ஓடி ஹனுமார்கிட்ட சொன்னதும் ஹனுமார் சிரிக்கிறார். ஏன்னா சகா அல்லவா, ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறாரே. இப்போ சொல்கிறாரு, இப்போ தான்ப்பா அவனுக்கு பட்டாபிஷேகமாக இருக்குது, சௌக்கியமாக கொஞ்சம் காலம் இரு, மழை காலம் வேற, இது முடிஞ்சு சரத் ருத்துவில் விஜயதசமி முடிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படியே ஆகட்டும், இவரும் குகையில் போய் சௌகமாக என்னெல்லாம் ஆட்டம் போடலாமோ அவ்வளோ ஆட்டம் போட்டு சந்தோஷமாக. ஏன்னா ஒரு ஆளுக்கு சந்தோஷம் வந்தால் பார்ட்டி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாச்சு. அது அந்த காலத்திலே சுக்ரீவர் பண்ணுறார். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அந்த பார்ட்டியில் முழுகி, அந்த சந்தோஷத்தில் முழுகி, அந்த மாயையில் முழுகி ராமகைங்கரத்தை மறந்துவிட்டார். அப்போது இந்த நாள் கொடுத்து இன்னும் வரலையே சகா அப்படின்னு லக்ஷ்மணர் பயம் எடுத்து திருப்பி கூட்டின்னு சுக்ரீவரை ராமகைங்கரியத்துக்காக கூட்டின்னு வந்துட்டார். இப்பொழுது தன்னுடைய படைகள் அத்தனை பேரையும் கூப்பிடுறார் சுக்ரீவர். மேருமந்தர சங்காஷாக மத்தா இவ மகாகஜாக, வானரர்கள். மேருமந்தர சங்காஷம், மேருமந்திர மட்டமா பெரிய உருவங்கள், பெரிய பெரிய உருவங்கள். மகாகஜாக, பெரிய பெரிய யானைகள்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பெரிய உருவமாக அத்தனை பேர், அத்தனை வானர்கள் வந்தா. அவள் அந்த சேனையை பூரா 4ஆக பிரிக்கிறா. ஒரு இடத்துல ஒரு சேனையாக அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு ஒரு திக்கில் மேப்பு போட்டு கொடுக்குறார் சுக்ரீவர்.
இங்கே போய் இந்த ராட்சசனை தேடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் மேப் எல்லாம் கொடுத்துட்டார். தென் திக்கில் தட்சிண பாகத்தில் ஜடாயு சொன்னதுனால பிரபாவசாலிகளான ஆட்காரை அனுப்பி வைக்கிறார். யாரெல்லாம்னா நீலன், அங்கதன், ஹனுமான், ஜாம்பவான் இவாளெல்லாம் இந்த சங்கத்தில் தென் திசைக்கு அனுப்பி வைக்கிறார். பலவானா இருக்கக்கூடிய பராக்கிரமம் அடைஞ்ச ஹனுமார்ட்டக்க நேர ராமர் போய் அதிபலா அப்படின்னு கூப்பிட்டு வருத்தி விட்டு பலம் ஆசிரிதஸ்துவாகம், அதாவது உன்னுடைய பலத்தில் நான் ஆசிரியம் அடைஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னு ராமரை சொல்லி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கணையாளியை எடுத்து கொடுத்தாராம் ஹனுமாருக்கு. சீதையை கண்டா இதை கொடு அப்படின்னு. ஏன்னா ராமருக்கு ஒரு இன்ட்யூஷன் மனசில், ஹனுமார் நிச்சயமாக இந்த காரியத்தை சாதிச்சுண்டு வருவர், சீதையை ஹனுமார் தான் பாப்பர்ன்னு. அதனால தன்னுடைய கணையாளியை ஹனுமாருக்கே கொடுத்தார். அதுலேயே ஹனுமாருடைய ஜெயம் வந்துடுத்து, வெற்றி வந்துடுத்து. இப்படி இவா எல்லாருமா சேர்ந்து கிளம்புறா. போகிறத ஒரு வழியில் ஒரு ஒரு ராட்சசன், சின்ன ராட்சசன், லோக்கல் ரவுடியான் அந்த இடத்துல. அவனை பார்த்து இதுதான் ராவணன் அப்படின்னு அவள் எல்லாருமா ஒரு குதி மேலெல்லாம் போட்டு அடி, 2 அடியிலே கீழே விழுந்துட்டான் அந்த ராட்சசன். வந்துட்டு கையை தூக்கி காலை தூக்கி எல்லாம் பார்க்குறா. அப்போ தான் அங்கதான் அவெல்லாம் வந்துட்டுருக்கா, சுக்ரீவர் எல்லாம் வரார். அப்படி அங்கதன் ஹனுமார் எல்லாம் வரார். அப்போது சொல்கிறார், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு அங்கதன் கேட்குறத இவர் சொல்கிறா, இல்லை இதான் ராட்சசனை முடிச்சுட்டோம், எங்கே சீதாவை தேடின்னு இருக்கோம் அப்படின்னு கையை காலை தூக்கி பார்க்குறான். டேய், இது ஏதோ ஒரு சாதாரண ராட்சசன், ராவணன்லாம் இப்படி இருக்க மாட்டார், எப்பேற்பட்டவர் தெரியுமா? அதனால ராவணன் இந்த ராட்சசனா இருக்க வாய்ப்பில்லை, கிளம்பு, ராவணனை தேடுறோம், சீதா பிராட்டியை தேடுறோம் அப்படின்னு சொல்கிறார். இது சுக்ரீவருடைய ஆர்டர், சுக்ரீவ ஆத்ஞை, அதனால அது ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு கிளப்புறார். இப்படி நிறைய ஒரு மாதம் அப்படி நிறைய நடந்து எங்கேயுமே கிடைக்கல. இவளுக்கெல்லாம் ரொம்ப தாகம் வந்துடுத்து, தண்ணி தாகிச்சு விடுத்து. எப்போ குடிக்க தண்ணி இல்லையே அப்படின்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறத ஒரு குருவி ஒரு குகையிலேருந்து வெளியில் ஒரு ரெக்கையெல்லாம் பறக்கிறது, அதில் ஜலமெல்லாம் கொட்டுறது. இது என்னடா இதுக்கு மட்டும், அப்போ அந்த குகையில் ஏதாவது ஒரு நதி ஸ்ரோதஸ் இருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறா. அது ஒரு சுதந்திரமான லோகமாம். டைம் போனதே தெரியலையா. ஏன்னா எல்லா விஷயங்களும் இருக்குது இந்த உலகத்தில், என்னெல்லாம் கிடைக்கணுமோ, என்னெல்லாம் இருக்கோ, பிரகிருதியில் என்னெல்லாம் இருக்கோ, அது அத்தனையும் அவைலபிள் இன் தட். ஒரு மால் மாதிரி, மாலில் சின்ன சின்ன சாதனங்கள் எல்லாம் கிடைக்கிறது, அங்கே அந்த லோகத்தில் இருக்கிறது அத்தனையும் கிடைக்கிறது. இதெல்லாம் பார்த்து பூரித்து போயிட்டா இவெல்லாம் சுகமாக சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருக்கா. ஆனால் வெளியில் வரத்துக்கு தெரியலை, என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி யோசிக்கிறது. அங்கே இருக்கிற வானரர்கள் சொல்கிறா, கொஞ்சம் பேர் நம்மளுக்கு இங்கேயே பேசாமல் இருந்து விடலாம், சீதையோ கிடைக்கலை, தேடி எங்கேயும் ராவணரையும் காணலை, இப்போ நம்ம திரும்பி போனால் சுக்ரீவர் சும்மா வைக்க மாட்டான், கழுத்தை அறுத்து போட்டுடுவா, அதனால நம்ம இங்கேயே சுகமாக, இந்த லோகம் சௌக்கியமாக இருக்கே, இங்கே இருந்து விடலாமே அப்படின்னு. இதுதான் மனுஷனுடைய மனசு. நம்மளும் அப்படி தானே, இது சுகமாக தானே இருக்குது, எதுக்கு ராம பஜனை, எதுக்கு பகவானை போய் எல்லாம் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம், இங்கே தான் சௌக்கியமாக இருக்கே அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அடுத்த செகண்ட் துக்கம் வந்துடும் இல்லவா? அதே மாதிரி இவா சொல்கிறா, இதில் மெய் மறந்து போய் அப்போ சொல்கிறா, இங்கே பாரு, ராம பாணத்துலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அங்கதன் சொல்கிறார். எங்கே இருந்தாலும் நம்மளை வேட்டையாடும், அதனால் நம்ம எங்கேயாவது கிளம்புறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, அங்கே கொஞ்சம் தூரம் போனதும் அங்கே ஒரு தபஸ்வினி ஸ்வயம் பிரபா அப்படின்னு பேர், அவள் தியானத்தில் இருக்கா, தபஸில் இருந்தா, சமாதி நிலையில். அவள்கிட்ட போய் இப்படி கேட்டா, நம்ம ராம கைங்கரியத்துக்கு வேண்டி வந்திருக்கோம், அதனால் எங்களுக்கு வெளியில் போனோம், ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு. அவர் கண்ணை மூடுங்கோ எல்லாரையும் சொல்லி ஒரு நொடியில் அந்த குகையோட வெளியில் கொண்டு நிறுத்திட்டா. எங்கே நிறுத்தினா அப்படின்னா சமுத்திர தீரத்தில் நிறுத்தினாலாம். பார்த்தா பெரிய கடல் காண்றது, பெருசாக இருக்குது. இதை பார்த்து ததஸ்தே தத்ருஷுஹு கோரம் சாகரம் வருணாலயம் அபாரம் அபிகர்ஜந்தம் கோரைரூர்மிபிராகுலம். சாகரம் கர்ஜனம்ன்றதாம், பெருஷா ஓன்னு. அப்போது இதை பார்த்துட்டு ஒரு வானரர் கேட்குறார், ஆமாம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இங்கே அப்படின்னு கேட்குறார். மறந்து படுத்து, ஏன்னா இந்த சுகமான சுதந்திரமான லோகத்தில் போய் எல்லாத்தையும் பார்த்து
சந்தோஷம் அடைஞ்சு எந்துக்கு இந்த உலகத்தில் பிறவி எடுத்தோம்னு கேட்போமே, அது மாதிரி அந்த வானர் கேட்குறா எந்துக்கு வந்திருக்கோம். அட கடவுளே இருங்கோ எல்லாரும் உட்காருங்கோ சொல்லி அங்கே ஒரு பஜனை மாதிரி ராம பஜனை ராம கதை சொல்கிறார். நம்ம ராமருக்கு வேண்டி வந்திருக்கோம், ராம கைங்கரியத்துக்கு வேண்டி வந்திருக்கோம், ஜானகியை பார்க்கறதுக்கு, ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா, ஜானகியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு ராமாயணம் பூரா சொல்லி அயோத்தியா காண்டம் சொல்கிறத அது முடிஞ்சு ஜட்டாயு மரணம் சொன்னார். அப்போ திடீர்னு ஒரு மலை பேசித்து அப்படின்னா மலை கிடையாது, திரும்பி பார்த்தா அந்த மலை மேலே ஒரு பட்சி இருந்ததான். அந்த பட்சி சம்பாதி அப்படிங்கிறது அருணனுடைய பிள்ளை, ஜட்டாயுடைய அண்ணா. அந்த அருணர் சம்பாதி சொல்கிறார், நீங்கள் என்ன சொன்னேன், ஜட்டாயு இறந்துட்டானா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், அப்பா என்ன கதை அப்படின்னு சொல்கிறத ஜட்டாயு ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு சீதா பிராட்டியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணி அவருடைய ரெக்கையை வெட்டி விட்டார் ராவணன். அப்படி ஜட்டாயு மரணம் அடைஞ்சுட்டார், உயிர் போயிடுத்து அப்படின்னு சொல்கிறார். அது கேட்டதும் சம்பாதியோட கண்ணிலேருந்து 2 சொட்டு ஜலம் விழுந்தது. அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், பறந்துட்டு இருக்கிறது ஒரு சூரிய தாபம் ரொம்ப வந்துடுத்து, ஜட்டாயுவை காப்பாற்றுறதுக்கு வேண்டி நான் அவனுக்கு மேலே போய் அவனை காப்பாற்றினேன், அவனுக்கு கீழே விழுந்துட்டான், நான் என்னுடைய ரெக்கை கட்டாயிடுத்த அந்த சூரிய தாபத்தினால, அதனால எனக்கு எங்கேயுமே பறக்கலாம் முடியாது, பறந்து போய் உணவு சம்பாதிக்க முடியாது, அதனால நான் இங்கேயே இருக்கேன், ஜட்டாயுவை பார்க்கவே இல்லை. ஜட்டாயு இப்படி ராம கைங்கரியத்துக்காக அவனுடைய உயிர் போயிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு நிம்மதி தான், அதே பக்கத்தில் ஜடாயு போயிட்டானேன்னு ஒரு துக்கம் வேறு. சரி, நான் உங்களுக்கு ஒரு சகாயம் பண்ணுறேன், என்னுடைய கண் ரொம்ப பார்வை ஜாஸ்தி, அதனால் இப்படி பார்த்தாராம். பார்த்ததும் சீதா பிராட்டி அங்கே அசோகவனத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து. அப்போது இவள்கிட்ட சொல்கிறா, இங்கேருந்து இந்த கடலை 100 யோஜனை தாண்டினா உங்களுக்கு சீதா பிராட்டியை கிடச்சிடும் அப்படின்னு அந்த சம்பாதி அவள்கிட்ட சொல்கிறா. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாதவாளுக்கு ஒரு வழி கிடச்சுடுத்தே, அவள் அங்கே இருக்கா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சுடுத்தே இவாளுக்கு. அதனால் அது ஒரு ராம கைங்கரியம் ஆயிடுத்து. சம்பாதி முள்ள போய் ஸ்ராத்தம் எல்லாம் பண்ணுறா, ஜட்டாயுக்கு ஸ்ராத்தம் பண்ணார். ராம கைங்கரியம் பண்ணனாலே அந்த ரெக்கை முளைச்சு கொடுத்தான். ரெக்கை அப்படிங்கிறது என்னது, இந்த விவேகமும் வைராக்கியமும் தான். ஏன் அந்த விவேகம் வைராக்கியம் சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஒரு ராம கைங்கரியம் ராம சேவை பண்ணார் அல்லவா, அதை பண்ணினதுனால ராம கைங்கரியம் பண்ணினா நம்மளுக்கு 2 பலன், ஒன்று விவேகம் கிடைக்கும், இன்னொன்று வைராக்கியம் கிடைக்கும், அதுக்கெல்லாம் மேலே சித்த சுத்தி கிடைக்கும். இந்த சித்த சுத்தியிலேருந்து தான் இது 2மே. ஸ்வார்த்ததை இல்லாத கைங்கரியம் பண்ணாரே அல்லவா, செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் அவர் பண்ணார், ராமருக்கு வேண்டின்னு அந்த சீதாவை தேடணும் அப்படின்னு, அதற்காக அந்த பண்ணினதுனால ரெக்கை முளைச்சுன்னு கொடுத்து தன்னுடைய ஜீவனம் கிடைச்சது. அதுக்கு உத்தமமான திருஷ்டாந்தம் தான், சேவா காரியம் பண்ணினா சித்த சுத்தி உண்டு அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் யாருன்னா சம்பாதி அப்படின்னு அவர் ஸ்ராத்த கர்மம் எல்லாம் பண்ணி கிளம்பினார். இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறார், இப்போ என்ன பண்ணுறது, 100 யோஜனை தாண்டனமே அப்படின்னு. ஒரு குரங்கு குடுக்குடும் ஓடி போய் அந்த கடலில் கைவிட்டு பார்த்தது எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்னு. இன்னொரு குரங்கு ஃபுல் ஸ்பீடில் ஓடி ஒரு தாவித்தான். ஆனால் தாவினது தான், வெளியில் வரவே இல்லை. 2 பேர் போய் கூட்டின்னு வந்தா. 3ஆவது பேர் எவ்வளோ யோஜனை தாண்ட முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டா. இப்போ ஒருத்தரும் எனக்கு 1 யோஜனை பாக்கி, 1 யோஜனை தான் தாண்ட முடியும், பாக்கியோ அப்படின்னு கேட்டா, நீங்கள் தாண்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. இன்னொன்று ஒருத்தராக எனக்கு 10 யோஜனை 100 யோஜனை 50 யோஜனை அப்படின்னு ஒன்று சொல்கிறா. ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு 100 யோஜனை தாண்டிடலாம். யார் அப்படின்னா அங்கதான் சொல்கிறா, எனக்கு 100 யோஜனை தாண்டிடலாம், ஆனால் திரும்பி வரமாட்டேன், சீதாவை பார்த்துட்டு பார்த்தேனா இல்லையான்னு தெரிவிக்கண்டாமா, அங்கே போனால் மட்டும் போதுமா, திரும்பி வரண்டாமா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஜாம்பவான் இருக்கார், அவர் உலகளந்த பெருமானாக இருக்கிறத 21 தடவை பிரதட்சணம் பண்ணி வாத்திய கோஷத்தோட அந்த காலத்திலேயே பண்ணியிருக்கார். ஆனால் எனக்கு இப்பொழுது வயசாகிடுத்தோ, எனக்கு 90 யோஜனை தான் தாண்ட முடியும் அப்படின்னு சொன்னார்.
அப்போ இதுக்கு யாருமே இல்லையா, இதுக்குண்டான சக்தி அடைந்தவா, 100 யோஜனை தாண்டி சீத்தை இருக்காளா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி வந்து சீதா பிராட்டியை பார்த்தேன் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்ல, இந்த கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு யாராலையும் சக்தி இல்லையா அப்படின்னு கேட்டுருப்பா. யோசிச்சுட்டு இருக்கிறத யார் குதிப்பான்னு பார்க்கறத சர்வசக்தனாக இருக்கக்கூடிய எதுலேயுமே கலந்துக்காம, இந்த சங்கத்துலலாம் கலந்துக்காம இவாலாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்காளே, அந்த டிஸ்கஷன்லேயே வரலையாம் ஹனுமார். அவர் ஏகாந்தமாக அங்கே தியானத்தில் இருந்தார், ராம தியானத்தில் இருந்தாராம். அவரை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஹனுமார்கிட்ட போகிறார். அந்த பரியந்தம் வரைக்கும் இன்னைக்கு அனுபவிக்கலாம், மேற்கொண்டு இருக்கிறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய स्वामिनः जय. प्रभु रामचंद्र के दूता हनुमंता आंजनेया. प्रभु रामचंद्र के दूता हनुमंता आंजनेया. हनुमंता आंजनेया. हनुमंता आंजनेया. हे पवन पुत्र हनुमंता बल भीमा आंजनेया. हे पवन पुत्र हनुमंता बल भीमा आंजनेया. बल भीमा बल भीमा बल भीमा आंजनेया. बल भीमा बल भीमा बल भीमा आंजनेया. जय हो जय हो जय हो आंजनेया. जय हो जय हो जय हो आंजनेया. जय हो आंजनेया. जय हो आंजनेया. जय हो जय हो जय हो आंजनेया. मंगलं कौसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम्. राम 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 राम